ஏன்னா நம்மளுடைய கட்சியில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கிறது. அவர்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறார்கள். எங்களுடைய தேசிய தலைமை சரியான நேரத்தில் யார் யார் கூட கூட்டணி வைக்கணும், அந்த கூட்டணியை உருவாக்குவதெல்லாம் எங்களுடைய தேசிய தலைமை உருவாக்குவார்கள். கருத்துடையவர்கள் வந்து ஒரு அணியில் இருக்கணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய நிலைப்பாடாக இருக்குது. அதிமுகவுடைய கருத்தாகவும் இருக்குது. அப்போ திமுகவே யாரெல்லாம் வீட்டுக்கு அனுப்புகிற கொள்கையுடையும் ஒன்றா சேரணும் தமிழிசைவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆமாம், நாங்களும் அதானே சொல்லிகிட்டு இருக்கோம். அதுதானே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்காக தானே எங்கள் தேசிய தலைமை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரே கோரிக்கோள். உங்கள் பக்கம் வந்து அண்ணா நினைக்கிறீங்க? அது வந்து எல்லாமே கூட்டல் பெருக்கல் கணக்கு தானே. எல்லாம் கூட்டணி நேரத்தில் யாருடைய பலம் யார் என்ன எல்லாமே 1-1-2 அல்லது எல்லா கட்சிகளும் இணையிறது தானே. ஏன்னா திமுக என்ற அரக்கனை தோற்கடிக்க வேண்டும், திமுக என்ற அந்த ஊழல் பெருச்சாலையை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். திமுக வந்து இந்த சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு திமுகனுடைய லாக்அப் டெத்துகள் இது எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பணும்னா அனைத்து ஒத்த கருத்துள்ளவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய. முதல்ல அவர் வந்து அவருக்கு தைரியம் இருந்தால் ஸ்டாலின்கிட்ட அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் கேட்க முடியுமான்னு கேட்கலுங்க. அவர் வந்து சும்மா வெட்டியாக பேசுகிறதார ஒழிய அவர் தலித் மக்களுக்கு தமிழ்நாட்டில் டெய்லியும் இங்கே வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. வேங்கை வாயில் விஷயத்தில் அவர் இன்றைக்கு வரலும் மௌனமாகவே இருக்கிறார். தலித் மக்களினுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. தலித் மக்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியானது திருப்பி அனுப்பப்படுகிறது தமிழ்நாட்டிலிருந்து. இதையெல்லாம் அறிவாலயத்தில் போய் கேள்வி கேட்க வேண்டியவர் அதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்காம கூட்டணிக்காக தன்னுடைய வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பேசியதை சுட்டிக்காட்டி அதிமுக பாஜக கூட்டணியில் வெறும் இணைப்பு மட்டுமே இருக்கே தவிர இணைப்பு இல்லைன்னு பேசியிருக்காரு. அதே மாதிரி பாஜகலாம் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பேசினது பொருத்தவங்களாம் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு திருமாவளவன். எங்கள் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட்டணியாக இருக்கிறது. எங்கள் கூட்டணி திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டணியாக இருக்கிறது. முதல்ல திமுக கூட்டணி ஒன்றா இருக்குமா? யார் சொல்கிறவங்கெல்லாம் அந்த கூட்டணியில் இருப்பாங்களா? திமுக கூட்டணி எந்த நேரத்தில் உடையும் என்பது எல்லாரும் உடையிறதுக்கான சான்சஸ் இருக்கிறது என்பது தான் அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாக இருக்கிறது. திமுக கூட்டணியே உடனடியாக உடையிறது நிலையில் தான் இருக்கிறது. நன்றி.